ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகளுக்கு உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்றைய தலைப்புச் செய்திகள் இவை: காணி பிரச்சினைக்கு தீர்வு வழங்குமாறு கோரி கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம். பல கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில். இலங்கையின் தேசிய நல்லிணக்க செயற்பாடுகளை துரிதப்படுத்துமாறு இந்தியா வலியுறுத்தல். தெற்கு அதிவேக வீதியில் பயணித்த பிரதி அமைச்சர் ஒருவருக்கும் போலீசாருக்கும் இடையில் இடம்பெற்ற முருகல் நிலை குறித்து விசாரணை. புகைப்பிடிப்பு தொடர்பில் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன கருத்து. இது தொடர்பான விரிவான தகவல்களோடு எமது பிரதான கலையகத்தில் கோகுல் மற்றும் சந்திரிகா. கோகுல், சந்திரிகா, இது உங்களுக்கான சந்தர்ப்பம். இப்போது நன்றி ஜெஃப்ரி. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். இனி விரிவான செய்திகள். வடக்கில் ராணுவத்தினரின் வசமுள்ள காணிகளை விடுவிக்க கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று கிளிநொச்சி நகரில் இடம்பெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட பல கட்சிகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். இன்று காலை 10 மணி அளவில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. கிளிநொச்சி நகர் பகுதியில் ராணுவத்தினரின் பயன்பாட்டில் உள்ள வீடுகளை விடுவிக்குமாறு இவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். மீள்குடியேற்றம் செய்யப்பட்டு 5 ஆண்டுகள் கடந்துள்ள போதும் தமது காணிகள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை என்று அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மீள்குடியேற்றத்திற்காக நலன்புரி நிலையங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் அகதிகளாக வாழ்ந்து வருவதாகவும் இவர்கள் கூறுகின்றனர். எல்லா இடத்திலையும் எல்லாரும் சந்தோஷமா அவைய இடத்துல இருக்கிறார்கள். சுதந்திரமா தங்களோட வீடு எங்களை இதுவரைக்கும் எங்களுடைய இடத்துல நிம்மதியாக வாழ்றதுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் இப்படியே கேட்டுக்கொண்டு இப்படியே இன்றைக்கும் ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தமது வாழ்விடங்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு பல தரப்பட்டவர்களிடமும் கோரிக்கை விடுத்த போதும் இதுவரையில் தமது காணிகள் விடுவிக்கப்படவில்லை என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குறிப்பிடுகின்றனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி ஆகிய கட்சிகள் இணைந்து ஏற்பாடு செய்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சபை அமைச்சர்கள், உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் தொடர்ந்து ராணுவத்தால் அபகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். வடக்கு மாகாணத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் அது கிளிநொச்சியாக இருக்கலாம், யாழ்ப்பாணமாக இருக்கலாம், முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், கிழக்கு மாகாணத்துடைய சம்பூர் போன்ற பல பிரதேசங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை, தமிழ் மக்களுடைய வீடுகளை, காணிகளை, வயல்களை இந்த ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றது. மக்கள் மீள குடியேற முடியாத நிலைமை இருக்கின்றது. புதிதாக நிலங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றது. அரசாங்கம் உறுதுணையாக இருந்து இந்த பறிமுதல்கள் நடைபெறுகின்றது. எங்கள் நிலங்களை பறிக்கின்ற, எங்களுடைய மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்குகின்ற செயல்முறைகள் முன்னை விட, அதாவது போர்க்காலத்தை விட இப்பொழுது இன்னும் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அரசு இந்த இலங்கை தீவை தமிழ் மக்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் மக்கள், சிறுபான்மை இனங்கள் எல்லாவற்றையும் இல்லாது ஒழித்து தங்களுடைய மக்களை குடியேற்றி தங்களுடைய பண்பாட்டுக்குள் சிறுபான்மை மக்களினுடைய பண்பாட்டை கரைத்து ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் சிங்கள பௌத்த பெரும் தேசியவாதத்துக்குரிய நாடாக மாற்றுவதற்கு முயற்சிக்கின்றது. இந்த பிரச்சனையை நாங்கள் சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு வீடுகளும் காணிகளும் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. ஒழுங்குபடுத்துவதிலே முன்னின்றமைக்காக கைது செய்யப்பட்ட ஜெகதீஸ்வரன் அவர்களுடைய கைதை கண்டித்தும் அவருடைய விடுதலையை வலியுறுத்தியும் இந்த பறைபாஞ்சான் உள்ளிட்ட ராணுவத்தின் பிடியில் உள்ள வீடுகள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் இன்று இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. போராட்டம் என்பது மிக முக்கியமான செய்தியை அரசுக்கு சொல்லும். இப்பொழுது கூட காலையிலே திக்கத்திலே 8 ஏக்கர் காணியை ராணுவ முகாமுக்காக சுவீகரிப்பதற்கு நில அளவையாளர்கள் முற்பட்ட பொழுது பொதுமக்கள் திரண்டு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள்.
அந்த எதிர்ப்பை தெரிவிக்கின்ற இடத்தில் ஆட்சியாளர்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டி ராணுவ ஆட்சியை விலக்கிக் கொள்வதற்கான போராட்டம் சர்வதேசத்தின் உதவியுடன் வெற்றி பெற வேண்டும். மக்கள் வீதிக்கு வர வேண்டும். தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கிலே திரண்டால் அரசாங்கம் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜிக்கும் இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நேற்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெற்றதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் இடம்பெயர்ந்துள்ளவர்களுக்காக நிர்மாணிக்கப்படுகின்ற இந்திய வீட்டு திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டிற்குள் மேலும் 16,000 வீடுகளை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளதாக இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்திய வீட்டு திட்டத்தை 2015ஆம் ஆண்டுக்குள் முழுமையாக நிறைவு செய்வதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பல்வேறு துறைகள் தொடர்பிலும் இரு நாட்டு ஜனாதிபதிகளுக்கு இடையில் கலந்துரையாடப்பட்டதாக பிடிஐ செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் முன்னெடுக்கப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் நாட்டின் தற்போதைய தேசிய ஒற்றுமைக்கான நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த சந்திப்பில் இந்திய ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். இதேவேளை இலங்கை தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளிலிருந்து மீண்டு தேசிய நல்லிணக்கத்துடன் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கான முக்கியத்துவம் குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது வலியுறுத்தியுள்ளார். சம உரிமையுடனும் நீதி நியாயத்தை நிலைநாட்டி கௌரவத்துடனும் வாழ்கின்றமை குறித்து இலங்கை தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளிலிருந்து மீட்டு தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான உடனடி நடவடிக்கை எடுக்கின்றமை குறித்து பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். அதேபோன்று மீனவ பிரச்சினை குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்தியாவின் அபிவிருத்தி, ஒத்துழைப்புக்கான திட்டங்கள் மற்றும் பொருளாதாரம், வணிக ஒத்துழைப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. சம்பூர் நிலக்கரி மின் திட்டத்தை உடனடியாக ஆரம்பிப்பதன் ஊடாக இரு நாட்டிற்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக வெகு விரைவில் நடைமுறைப்படுத்துகின்றமை மற்றும் அதனை தாண்டி சென்று இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என நரேந்திர மோடி ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் குறிப்பிட்டார் என பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. சாக் வலய நாடுகளுக்கு இடையில் நன்மைகளை ஏற்படுத்தும் பொது விடயங்கள் தொடர்பிலும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் சர்வதேசம் தொடர்பிலான நிலைப்பாடு குறித்தும் இந்திய பிரதமர் கருத்து வெளியிட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கைக்கு விஜயம் ஒன்று மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுத்த வேண்டுகோளை இந்திய பிரதமர் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் இந்திய பிரதமர் எதிர்வரும் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாத காலப்பகுதிக்குள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள எண்ணியுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய அரசாங்கம் மாற்றமடைந்துள்ளமையினால் வெளிநாட்டுக் கொள்கையில் மாற்றம் ஏற்படாது. எனினும் பாரதிய ஜனதா கட்சி ஒருபடி முன்னோக்கி சென்றுள்ளது. அது என்ன? புதுடில்லி வெளிநாட்டுக் கொள்கைகளை வகுக்கின்ற சந்தர்ப்பத்தில் மாநில அரசாங்கங்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வெளிநாட்டுக் கொள்கையினை வகுப்பதாக அந்த கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் அரசாங்கம் அவ்வாறான கொள்கையொன்றை பின்பற்றவில்லை. தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, இந்தியாவில் மாநிலங்கள் கூறுகின்ற விடயங்களை புதுடில்லி செவிமடுக்கும். எமது நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அரசாங்கத்திற்கு அரசாங்கம் கொள்கைகள் வேறுபடும். இந்தியாவின் வெளிநாட்டுக் கொள்கைகள் மாற்றமடையாது. அவர்களின் வெளிநாட்டுக் கொள்கைகளில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் பிரதான கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து கலந்துரையாடல்களை நடத்திய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு மாற்றத்தை ஏற்படுத்திய சந்தர்ப்பங்களும் உள்ளன. அவர்களின் வெளிநாட்டுக் கொள்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். அந்த கொள்கையை எந்த அளவிற்கு பிரயோகிக்கின்றனர் என்பதனை பார்க்க வேண்டும். மோடி மன்மோகன் சிங்கை விடவும் கடுமையான போக்கை உடையவரா அல்லது மென்மையான போக்கை உடையவரா என்று மாத்திரமே பார்க்க வேண்டும். இந்தியாவுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றும்படியாக இந்திய பிரதமர் ஜனாதிபதி அவர்களை வற்புறுத்தியதாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். 13ஆம் அரசியலமைப்பு திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவோம் என்றும் அதற்கு அப்பாலும் சென்று அதிகார பகிர்வை அர்த்தமுள்ளதாக்குவோம் என்றும் பல தடவைகள் செய்து கொண்ட உடன்படிக்கைகள்
அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு என்று மிகவும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். ஆகவே முதலாவது சந்திப்பிலேயே இந்திய பிரதம மந்திரி மிக திட்ட தெளிவாக இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு என்ன, முன்னதாகவே இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டியதுதான் இந்தியாவுடைய எதிர்பார்ப்பு என்று சொல்லியிருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. நாங்கள் அதனை வரவேற்கிறோம். இலங்கை அரசாங்கம், இலங்கை ஜனாதிபதி 13ஆம் திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தி அதற்கு அப்பாலும் சென்று அதிகார பயிர்வை அர்த்தமுள்ளதாக்குவதற்கான பேச்சுவார்த்தையை தமிழ் தேசிய கூட்டமைப்போடு மீள ஆரம்பிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வடமாகாண முதலமைச்சரை தன்னோடு கூட்டிச் சென்று இந்தியாவுக்கு ஒரு பொய்யான படத்தை காட்டலாம் என்று ஜனாதிபதி நினைத்திருந்தார். அதற்காக தன்னோடு வருமாறு முதலமைச்சருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். மிகவும் துணிச்சலாக வெளிப்படைத்தன்மையாக முதலமைச்சர் அந்த அழைப்பை நிராகரித்து உண்மையாக இங்கு நடக்கிற நிகழ்வுகளுக்கு மாறான ஒரு படத்தை நான் உங்களோடு வந்தால் அது காட்டிவிடும் என்பதை அவர் தெளிவாக தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருந்தார். ஆகையினாலே அதுவும் இந்தியாவுக்கு அந்த செய்தியும் சென்றிருக்கின்றது. ஆகையினால் தான் தங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஆவது வடமாகாண சபையின் பிரதம செயலாளர் முதலமைச்சருடைய அனுசரணையோடு நியமிக்கப்பட வேண்டிய ஒருவர், அது செய்யப்படவில்லை. பிரதி போலீஸ் மா அதிபர் முதலமைச்சருடைய அனுசரணையோடு நியமிக்கப்பட வேண்டியவர், அது செய்யப்படவில்லை. முதலமைச்சரும் மாகாண அமைச்சரவையும் சரியான விதத்திலே செயற்படாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த சூழ்நிலையை நன்காக அவதானித்து அறிந்து கொண்ட பிறகுதான் புதிய பிரதமர் இந்த வற்புறுத்தலை கொடுத்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரிகிறது. மோடியுடைய கேபினெட் 23 கேபினெட் அமைச்சர்மார், மோடியை சேர்த்து 44 அமைச்சர்மார் தான். ஆனா 20 மில்லியன் இருக்கிற இந்த நாட்டில் பாப்புலேஷனுக்கு ஜனாதிபதிக்கு 60 கேபினெட் மினிஸ்டரும் 123 மினிஸ்டர்ஸ் மாறும். எந்த நிலைமைக்கு இந்த நாட்டுக்கு ஏழுமா இதை எஃபோர்ட் பண்றதுக்கு, இதை மெயின்டைன் பண்ணலுமா? அதனால தான் எல்லா மினிஸ்ட்ரியும் லொஸ்ட்ல ஓடுது. அதனால தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டே ஆகணும். அது எந்த காரணத்தும் இல்லை. அதுதான் மோடி சொன்னாரு. மூடாம மோடி சொன்னாரு எங்கட ஜனாதிபதிக்கு, இந்த கதையை நீங்க மூடிடாங்க, காங்கிரசுக்கு என்னென்ன பொருந்தினீங்களோ அதே தான் நானும் கேட்கிறேன். 13 திருத்தத்துக்கு மேலே செல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தெளிவான முறையிலே இலங்கை அரசாங்கத்துக்கு மோடி அவர்கள் தனது செய்தியை கொடுத்து அனுப்பியிருப்பது என்பது மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றது. ஆகவே அதுதான் இலங்கை தேசிய நிச்சய பிரச்சனை சம்பந்தமாக மோடி அவர்களது மோடி மந்திரம் என்னவென்றால் 13 பிளஸ் தான், அதை யாரும் மறைக்க முடியாது. மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக சாக் தென்னாசிய வளைய விஷயங்கள் சம்பந்தமாக இலங்கை ஜனாதிபதி அவர்களும் இந்திய பிரதமர்களும் பேசினார்கள் சொல்கிறார்கள். நல்ல விஷயம், பேசட்டும். நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அமைச்சர் ஆறுமுக தொண்டமான் அவர்கள் இந்தியாவுக்கு சென்று வந்திருக்கின்றார். இது மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்கின்றது. இலங்கை ஜனாதிபதிக்கும் ஆறுமுக தொண்டமான் அவர்களுக்கும் இந்தியாவின் அரசாங்கம் அழைப்பு அனுப்பியிருப்பது இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி மக்களின் கழிக்கப்படக்கூடிய பெருமை என்று கூறியிருக்கின்றார். பிழை அப்படி அல்ல. அழைப்பு அனுப்பப்பட்டிருப்பது ஜனாதிபதிக்கு மாத்திரம்தான். ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார், ஆறுமுக தொண்டமானுக்கும் அழைப்பு விடுத்தார், விக்னேஸ்வரனுக்கும் அழைப்பு விடுத்தார். விக்னேஸ்வரன் கௌரவமான முறையில் வேண்டாம் என்று கூறிவிட்டார். இவர் போயிருக்கிறார், பரவாயில்லை. போய் வந்திருக்கக்கூடிய ஆறுமுக தொண்டமான் அவரோட ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன், ஒரு கோரிக்கை விடுக்க விரும்புகின்றேன். அதாவது தயவு செய்து இதை பயன்படுத்திக் கொண்டு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை பயன்படுத்திக் கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மலைய மக்களுக்கு இதே இலங்கை ஜனாதிபதி அழைத்த அந்த வாக்குறுதி, வீடு கட்டி தரும் வாக்குறுதி, காணி வழங்கும் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நிறைவேற்றுங்கள். அது மாத்திரமல்ல, நுவரெலியா மாவட்டத்தில் கூடிய அமகவ பிரதேச சபை, நுவரெலியா பிரதேச சபை ஆகிய பிரதேச சபைகளிலே தலா 2 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நுவரெலியாவில் மாத்திரம் 2 லட்சம் பேருக்கு ஒரு பிரதேச சபை இருக்கும் நிலைமை இருக்கின்றது. அதை மாற்றி அம்பக பிரதேச சபையிலும் நுவரெலியா பிரதேச சபையிலும் குறைந்தபட்சம் 5 தலா 10 பிரதேச சபைகள் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நீண்டகால கோரிக்கையாக இருக்கின்றது. செய்யவில்லை. நீங்கள் இப்படி ஜனாதிபதியிடம் நீங்கள் புதுடெல்லி சென்று வந்திருக்கின்றீர்கள். இந்தியாவுடன் உங்களுக்கு மிகவும் செல்வாக்கு இருப்பதாக கூறுகின்றீர்கள். பரவாயில்ல, நல்ல விஷயம். இவற்றையெல்லாம் பயன்படுத்த தயவு செய்து இந்த மலைய மக்கள் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு சென்ற இலங்கை குழுவில் இடம்பெற்ற யாழ் மாநகர சபை மேயர் யோகேஸ்வரி பட்குணராசா தனது பயணம் தொடர்பில் இன்று கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதி அவர்கள் தாங்கள் இதுவரை வடமாகாணத்திற்கு செய்த அபிவிருத்தி திட்டங்கள், குறிப்பாக புனர்வாழ்வு, மீள்குடியேற்றம், புனரமைப்பு மற்றும் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நல்லிணக்கம் தொடர்பான தகவல்களையும் செயற்பாடுகளையும் பிரதம மந்திரி மோடி அவர்களுடன் வலியுறுத்தி கூறிக்கொண்டிருந்த போது கல்வி சம்பந்தமான முன்னேற்றங்கள் தொடர்பாக அவர்கள் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் கூறியிருந்தார். வடமாகாணத்தில் எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக கடந்த வருடம் காப்போதா உயர்தர பரீட்சையிலே 9 மாகாணங்களில் வடமாகாணம் முதலிடத்தை பெற்றுக் கொண்டது என்பதை மிகவும் பெருமிதத்துடன் கூறிய போது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆச்சரியத்துடன் அந்த செய்தியை கேட்டறிந்தார். அதே வேளையில் மீனவர் தொடர்பான பிரச்சனைகளை எடுக்கின்ற போது 2 நாடுகளும் நல்லிணக்கமான முறையிலே பரஸ்பரம் நிலையான ஒரு தீர்வினை மேற்கொள்ளும் பொருட்டு ஒரு குழு ஒன்றினை அமைத்து அதனூடாக நாங்கள் ஒரு நிலையான தீர்வினை மேற்கொள்ள வேண்டும், மிக விரைவிலே அந்த நிலையான குழுவை அமைப்போம் என்று கூறி உறுதியளித்த போது கௌரவ பிரதம மந்திரி மோடி அவர்களிடம் இலங்கைக்கான விஜயம் ஒன்றினை மேற்கொள்ள வேண்டும் என்ற அழைப்பினை மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். இலங்கையில் உள்ள தமிழ் தலைவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப செயற்படுவது சிறந்தது என பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக துணைத் தலைவர் எச். ராஜா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இலங்கை தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கம் எப்படியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கு? ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழ் மக்கள் சம உரிமையோடும் பாதுகாப்போடும் வாழ்வதற்கான முழு நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் ஏற்கனவே இலங்கையில அரசியல் சட்ட திருத்தம் 13 படி தருகிறேன் என்று சொன்ன அதிகாரங்கள் இன்னும் தரப்படவில்லை. ஆகவே அதோடு கூட இன்னும் மேலும் இந்தியாவில் இருக்கின்றது போல ஒரு சமஷ்டி முறையிலே அங்கு தமிழ் மக்களுக்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சியினை இந்தியா மேற்கொள்ள வேண்டும் என்று கட்சியினுடைய நிலைப்பாடு. இலங்கை தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கு உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான புதிய அரசாங்கம் எப்படியான ஒரு செயற்பாடுகள்ல அல்லது நடவடிக்கைகள்ல ஈடுபடும் நினைக்கிறீங்க? ஈவன் இதுல இலங்கையில இப்ப முதலமைச்சர் திரு விக்னேஸ்வரன் மற்றும் மூத்த தமிழ் தலைவர் கூட்டமைப்பு தலைவர் சம்பந்தம் போன்றவர்களோடு அரசாங்கம் கலந்து அவர்களுடைய தேவைகளையும் நாம் அறிந்து தொடர் நடவடிக்கை மேற்கொள்வது உசிதமாக இருக்கும் என்பது நினைக்கிறேன். இதுவரை காலமும் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி இலங்கை தமிழர்களுக்கு தீர்வையே பெற்றுக் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டது. இந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமும் அதே முறையை பின்பற்றுமா? ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக திருமதி சோனியா காந்தியின் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய நிலைப்பாடு ராணுவ தீர்வு மாறியது. ஆகவே அதனால்தான் பல துர்பாகியமான சம்பவங்கள் நடந்தன. எனவே பாரதிய ஜனதா கட்சி அதன் குறிப்பாக திரு மோடி அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். இந்திய வம்சாவளியினர் இருக்கின்ற எல்லா இடங்களிலும் கூட அவர்கள் சம உரிமையோடு வாழ்வதற்கு நாம் முழுமையான உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்வோம் என்பதில்லை. அதனால இதில் நாம் அவநம்பிக்கை கொள்வதற்கு எதுவும் இல்லை. முழுமையாக இலங்கை பிரச்சனையில் தமிழ் மக்களுக்காக தீர்வு காண்பதில் இந்த அரசாங்கமானது ஈடுபடும். நான் நினைக்கிறேன் இது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கும்னு. இலங்கையில வாழ்கின்ற இந்திய வம்சாவளி மக்களுக்கு தற்போது ஆட்சிப்பீடம் அமைத்துள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசாங்கம் எப்படியான உதவிகளை வழங்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மை பொறுத்தவரை 2 விதமான தமிழ் மக்கள், இலங்கை குடியுரிமை பெற்றவர்கள், இந்திய வம்சாவளியினர், இருவருக்குமே நாம் நம்முடைய உறவினர்களாக தொப்புள் சொந்தமாகத்தான் கருதுகிறோம். அதனால நாம் நிச்சயமாக மலைவாழ் தமிழ் மக்களுக்கும் கூட அவர்களுக்கான உரிமைகளுக்காக சட்ட நடவடிக்கை மோடி அவர்கள் அரசு மேற்கொள்ளும். பாரதிய ஜனதா கட்சியின் வெளிநாட்டு கொள்கைகள்ல ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? அதாவது பொதுவா ஒரு நாட்டுல வெளிநாட்டு கொள்கை என்பது அந்த நாட்டினுடைய நலன், அந்நாட்டு மக்கள் நலன், அந்த நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்த மற்ற நாடுகளிலே வசிக்கின்ற மக்களுடைய நலன் ஆகியவற்றை மையமாக கொண்டு வடிவமைக்கப்படும். ஆகவே கடந்த 10 ஆண்டுகள்ல பாரத நாடு சுற்றி இருக்கின்ற அனைத்து அண்டை நாடுகளுமே நமக்கு ஒரு பகை நாடாக மாறி இருக்கின்ற சூழ்நிலையிலிருந்து இந்த பகுதியில் அமைதி ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் நம்முடைய பொருளாதார அந்நிய கொள்கையானது அமையும். 4 வருட இணை சுகாதார பட்டப்படிப்பை முடிக்க வேண்டாம் என தெரிவித்து பல்கலைக்கழக மாணவர்கள் கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
அரசு தாதி அதிகாரிகள் சங்கம் மற்றும் நிறைவு காண் வைத்திய சேவை ஒன்றியம் என்பன இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன. நான்கு வருட இணை சுகாதார பட்டப்படிப்பை 3 வருடங்களாக மட்டுப்படுத்தும் திட்டத்திற்கு இவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு அருகில் சென்ற இவர்கள் சத்தியாகிரகத்தில் ஈடுபடும் இணை சுகாதார மாணவர்களுடன் இணைந்து கொண்டனர். இந்த பட்டப்படிப்பு எமக்கு உரித்தானது. இது எமது உரிமை. அந்த பொறுப்பிலிருந்து விடுபட முடியாது. எனவே சுகாதாரத்துறை மற்றும் அரசு தனியார் துறையில் தொழிற்சங்கம் என்ற வகையில் வீதிக்கு இறங்கியுள்ளோம். மாணவர் என்ற வகையிலும் பெற்றோர்கள் என்ற வகையிலும் வீதிக்கு இறங்கியுள்ளோம். தயவு செய்து இவ்வாறு செயற்பட வேண்டாம். எஸ்பி திசாநாயக்க தான் விரும்பிய விதத்தில் பட்டப்படிப்பை விற்பனை செய்கிறார். இந்த நாட்டின் பல்கலைக்கழகங்களை விற்பனை செய்யும் செயற்பாட்டின் பிரதிபலனை இதுவாக்கும். எனவே இதனை உடனே நிறுத்த வேண்டும் என நாம் கூறுகின்றோம். தேசத்துக்கு மகுடம் கண்காட்சி ருஹுனு பல்கலைக்கழக வளாகத்தில் முன்னெடுக்க மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகத்தின் மாணவர் சங்கம் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்ததோடு விவசாய பீட மாணவர்களும் மாணவர் சங்கமும் இதில் இணைந்து கொண்டன. இந்த ஆர்ப்பாட்டம் ருகுணு பல்கலைக்கழக வளாகத்தில் முன்னெடுக்கப்பட்டது. தேசத்துக்கு மகுடம் கண்காட்சி பல்கலைக்கழக வளாகத்தில் முன்னெடுக்கப்படுவதால் அதன் அபிவிருத்திகளுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். பல்கலைக்கழகத்தின் உண்மையான அபிவிருத்தியை முன்னெடுக்க உயர்கல்வி அமைச்சு கடமைப்பட்டுள்ளது. இந்த பொறுப்புணர்விலிருந்து உயர்கல்வி அமைச்சு விலகி வரும் கண்காட்சிகளை நடத்தி பல்கலைக்கழகத்தின் சுயாதீன தன்மையை இராணுவ மயமாக்க முயற்சிக்கின்றனர். இதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. இறுதி வரை போராடுவோம். எவ்வாறாயினும் மாணவ சங்கங்களின் இணக்கப்பாட்டுடன் கண்காட்சியை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக ருகுணு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார். அனைத்து மாணவ சங்கங்களும் அவர்களின் பட்டப்படிப்பை காலம் கடத்த வேண்டாம் என கேட்டுக் கொண்டனர். இதனை பாதுகாத்துக் கொள்ளுமாறு எம்மிடம் கூறினார்கள். மாணவர்களின் கல்வி மற்றும் பட்டதாரிகள் ஆகும் தினத்தை தள்ளி போட போவதில்லை. இந்த தேசத்துக்கு மகுடம் கண்காட்சியினை எமது விருப்பத்தின் பேரிலேயே பெற்றுக் கொண்டோம். இதனை எந்த விதத்திலும் பல்கலைக்கழக நடவடிக்கைகளுக்கு பாதகம் ஏற்படாத வகையில் முன்னெடுக்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளேன். හානියක් නොවන විදියට තමයි අපි මේ සියලු කටයුතු සැලසුම් කරන්න කියලා අපි උපදෙස් දීලා තියෙන්නේ. இதேவேளை பல கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் இன்று ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தது. பார்லிமெண்ட் சுற்றுவட்டத்திலிருந்து ஊர்வலமாக கல்வி அமைச்சுக்கு முன்னால் சென்ற குழுவினர் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதிய பணிக்கொடை கொடுப்பனவை நீக்குதல் மற்றும் ஆசிரியர் அதிபர்களுக்கான சம்பள முரண்பாடுகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தீர்வுக்கு பதிலாக அமைச்சரும் செயலாளரும் போலியான ஆணைக்குழுக்கள் மற்றும் குழுக்கள் தொடர்பில் பேசிக் கொண்டனர். ஆகவே பிரச்சனைகளுக்கு உண்மையான தீர்வு இல்லாத நிலையே காணப்படுகின்றது. இந்த நிலையில் போராட்டத்தை முன்னெடுப்பதே ஒரே வழி. கொட்டாவ புரள பிரதான வீதியில் இடையூறு ஏற்படும் வகையில் சத்தியாகிரக போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் கடப்பாடு அரசாங்கத்துக்கு கிடையாது என வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். மஹவ வலசவ குணபால மலலசேகர கனிஷ்ட வித்தியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் போதே அவர் இதனை கூறினார். பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் கடப்பாடு அரசாங்கத்திற்கு கிடையாது என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்குவதற்காக அரசாங்கம் இல்லை. பட்டதாரிகளை உருவாக்குவதே அரசாங்கத்தின் பணி. தொழில் வாய்ப்புகளை தேடிக்கொள்வது நம் அனைவரதும் பொறுப்பாகும். பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்க வேண்டும் என அரசாங்கத்திற்கு கூறுவது தவறாகும். ஒவ்வொரு வருடமும் 2500 தொடக்கம் 3000 மற்றும் 4000 வரையில் பாடசாலை கட்டமைப்பில் இருந்து வெளியேறுகின்றனர். இவர்களுக்கு அரசாங்கத்தில் தொழில் வாய்ப்பு வழங்கினால் நமக்கு ஏற்படக்கூடிய
இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பில் உங்களுக்கு தெரியும். பிரதேச செயலாளர் பிரிவில் வேலை வாய்ப்பு வழங்கிய பட்டதாரிகள் இன்று தமது பணிகளை செய்ய முடியாது உள்ளனர். இந்த பிரச்சனையை இங்கு தீர்க்க முடியாது. கடற்றொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த எரிபொருள் மானியம் நிறுத்தப்பட்டமையால் அம்பாறை மாவட்ட கடற்றொழிலாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவிக்கின்றனர். எரிபொருள் விலையேற்றத்தின் தாக்கம் மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கு தாக்கம் செலுத்தாமல் இருப்பதற்காக அரசாங்கத்தினால் எரிபொருள் மானியமாக வழங்கப்பட்டு வருகின்றது. பின்னர் அது நிறுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கான மாற்று மானிய திட்டமும் இதுவரை வழங்கப்படவில்லை என அம்பாறை மீனவர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். ஒரு லிட்டர் டீசலுக்கு 12 ரூபாவும், ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய்க்கு 25 ரூபாவும் எரிபொருள் மானிய முத்திரையாக 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தொடக்கம் கடற்றொழில் நீரில் வள திணைக்களத்தினூடாக ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட்டு வந்ததாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு இவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த மானியம் நிறுத்தப்பட்டமையினால் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் பல்வேறு எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். எங்களுக்கு கஷ்டங்கள மானியம் தந்தாங்க. மானியம் தந்திருக்கும் போது ஒரு வருஷ காலமாக எங்களுக்கு மானியம் கிடைக்கவில்லை, நிப்பாட்டி விட்டாரு. அதனால கடும் கஷ்டத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். மீனவர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் பல்வேறு மாற்று திட்டங்களை செயற்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ள போதிலும் இதுவரை அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எங்களுக்கு படகுகளுக்கு வலைகளுக்கு அடிக்கடி விலை கூடிக்கொண்டு போகுது. அதற்குரிய அந்த மீனுக்குரிய விலை அவ்வளவு தூரம் கூடுவதாக தெரியல. எரிபொருள் மானியம் இல்லாமையினால் மீனவர்கள் பாரிய தொழிற் பிரச்சினைகளையும் நிதி நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். எனவே காலம் தாழ்த்தாமல் தமக்கான உரிய மாற்று மானிய திட்டத்தை விரைவில் வழங்குமாறு உரிய அதிகாரிகளிடம் இவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. தனியார் நிறுவனம் ஒன்றினால் இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருட்கள் சிலவற்றை திருடிய குழுவை பியகம போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த மூலப்பொருட்கள் 40 லட்சம் ரூபாய் பெறுமதியானவை என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 22ஆம் தேதி இறக்குமதி செய்யப்பட்ட இந்த மூலப்பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. 12 கொள்கலன்களில் இறக்குமதி செய்யப்பட்ட மூலப்பொருட்களை திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுங்கத்தில் இருந்து வத்தலை பிரதேசத்தை நோக்கி இந்த மூலப்பொருட்கள் கொண்டு செல்லப்பட்ட போதே குறித்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த பியகம போலீசார் 6 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதுடன் திருடப்பட்ட மூலப்பொருட்களையும் மீட்டுள்ளனர். நீதிமன்றத்தில் அவர்களை ஆஜர்படுத்திய போது குறித்த சந்தேக நபர்களை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சிகரெட் பெட்டிகளில் சுகாதார எச்சரிக்கைகளை 100% விளம்பரப்படுத்த போராடியதாக சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உள்ள 225 உறுப்பினர்களில் 180% சிகரெட் பெட்டிகளில் காணப்பட வேண்டும் என்ற அமைச்சரவை பத்திரத்திற்கு ஆதரவு அளித்தனர். அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் 80% 60% ஆக்கியது எவ்வாறானது என நாட்டின் நலன் தொடர்பில் செயற்படுகின்ற மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஆகவே தொடர்ந்தும் இதற்காக போராட வேண்டும் என்பதனை தெளிவாக கூறுகின்றேன். எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள நான் தயாராக உள்ளேன். தனிப்பட்ட ரீதியிலும் ஏற்படக்கூடிய இழப்புகளை சந்திக்கவும் தயாராகவே உள்ளேன். அது எனக்கு பிரச்சனை அல்ல. மக்களின் உயிர்கள் தொடர்பில் பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் இவ்வாறான விடயங்களின் போது பொதுமக்களுக்கு சார்பாக செயற்படுவோமே தவிர நிறுவனங்களுக்கு சார்பாக அல்ல என்பதனை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவின் கடவுச்சீட்டு இந்து நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். பல வருடங்களாக நீதிமன்றத்தினால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கடவுச்சீட்டு எனக்கு மீண்டும் கிடைத்துள்ளது. இது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்புக்கு நான் மதிப்பளிக்கின்றேன். நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை சட்டமா அதிபர் திணைக்களம் கூட ஏற்றுக்கொண்டுள்ளது. இது தொடர்பில் முரண்பாடான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அந்த அனைத்து விடயங்களும் தற்போது சீரடைந்துள்ளன. எனவே இது குறித்து கதைப்பதற்கு நான் விரும்பவில்லை. எனது கடவுச்சீட்டு நிரந்தரமாகவே நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக வீதியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் கடமைகளுக்கு பிரதி அமைச்சர் ஒருவர் இடையூறு விளைவித்ததாக இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில்
தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி கருத்து வெளியிட்டார். இன்று நாங்க காண்றோம், ஒரு டிப்யூட்டி மினிஸ்டர் உண்டு, சதர்ன் ஹைவேல 140 ஸ்பீட்ல வராரு, அவரை போலீஸால சார்ஜ் பண்றாங்க. அந்த போலீஸ்காரன் சார்ஜ் பண்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அவனை முட்டுக்கால் குத்தி ஹைவேல ஏற்பட்டு வச்சு 2 ஹவர்ல டிரான்ஸ்பர் பண்ணியாச்சு. இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் பிரதி அமைச்சர் பயணித்த வாகனத்தை செலுத்திய சாரதி 140 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனத்தை செலுத்தியதாக ஒப்புக்கொண்டுள்ளார். ஆகவே அவருக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டது. அதேபோல் ஒழுக்கமற்ற முறையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் நடந்து கொண்டதாக பிரதி அமைச்சர் முறைப்பாடு செய்திருக்கிறார். இது தொடர்பிலான விசாரணைகளை அதிவேக மார்க்க பிராந்தியத்திற்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகர் மஹின் குணசேகர மேற்கொண்டு வருகிறார். විමර්ශනයක් සිදු කරගෙන යනවා. අදාළ ප්‍රකාශ සටහන් කරමින් පවතිනවා. வானிலை நிலைமைகள் தொடர்பில் ஆராய்வதற்கு முன்னர் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று இடம்பெற்ற சம்பவங்கள் சிலவற்றை நாம் நோக்குவோம். மலையகத்துக்கான ரயில் மார்க்கத்தின் மீது மண் சரிவு ஒன்று ஏற்பட்டமையினால் மலையகத்துக்கான ரயில் சேவைகள் இன்று தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் மலையகத்துக்கான ரயில் சேவைகள் பண்டரவளி வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவிக்கிறது. கந்தலாய் பகுதியை ஊடறுத்து வீசிய கடும் காற்றினால் சில வீடுகள் சேதமடைந்துள்ளன. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் ரோஷான் குமார. ඊයේ රාත්‍රී කන්තලේ ප්‍රදේශයට ඇදහැළුණු වර්ෂාව සමග ඇතිවුණු හුලන් හේතුවෙන් කන්තලේ අනුයක ප්‍රදේශයේ නිවාස 10කට පමණ අලාභානි සිදුවී තිබුණු අතර ඒ අවට ගස් කීපයක්ද කඩා වැටි තිබුණා. තම නිවුස් ෆර්ස්ட் யூ ரிப்போர்ட்டர் ரோஷான் குமார கந்தலே සිට. இதுவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சிவநகர் பகுதியில் நேற்றைய தினம் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி 6 வயதான சிறுமி ஒன்று உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவத்தில் அந்த சிறுமியின் தாய் காயமடைந்திருக்கின்றார். கிண்ணியா வானல்ல பகுதியில் மின்னல் தாக்கத்துக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். சம்பவத்தில் காயமடைந்த மற்றும் ஒரு நபர் கிண்ணியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அடுத்து வரும் 2 நாட்களில் வானிலை தொடர்பாக நாங்கள் இன்று ஆராயலாம். முதலில் எங்களுடைய அவதானம் வட மாகாணத்திற்கு குறிப்பாக வருங்கள். வட மாகாணத்தில் அடுத்து வரும் 2 நாட்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக காணப்படுகிறது. குறிப்பாக மட்பும் மந்தாரமான ஒரு நிலை காணப்படலாம். குறிப்பாக காலை வேளைகளில் ஒரு சீரான வானிலை, மாலை வேளையில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. அதேபோன்று கிழக்கு மாகாணத்திலே இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போது நாங்கள் மேல் மாகாணத்துக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்தும் போது மேல் மாகாணம் அதேபோல தென் மாகாணங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அடுத்து வரும் 2 நாட்களில் காணப்படுகிறது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.